ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா கன்னியாகுமரியில் ஒரு திருப்பதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோயில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருந்துச்சு. நாங்கள் மத்தியான டைமில் வந்தனால ரொம்ப வெயிலாக இருந்தனால செம்ம சூடு காலெலாம். அதுக்கு ஆனால் மேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மேட்டில் நடந்தால் தெரியல. அதுக்காகவே வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒயிட் கலரில் ஒரு இது இருந்துச்சு. ஒயிட் கலரில் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல வந்து வெயில் சூடு தெரியல. அப்படியும் நடக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லோரும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு ஏறிட்டு இருந்தோம். ஏறும்போதே பார்த்திங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் ஏறிட்டு இறங்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்கள பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வேறு இருந்தாங்களா, சரி அவங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு எடுத்தனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் மேலேருந்து பார்த்திங்கன்னா கோயில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சைட்லேயே பீச் வேறையா, கடல், அந்த காற்று மத்தியானம் செம்ம வெயில் ஒரு 2 மணியெல்லாம் இருக்கும். ஆனால் காற்று மட்டும் அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த கடல் பீச்சு காற்றுனால சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு பார்த்தோம். மேலே போய் பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர்லலாம் வந்துட்டு இது ரங்கோலி கோலம் பெயிண்ட்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்க்க வேண்டிய பிளேஸு. நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வராமல் போகாதீங்க திருப்பதிக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பீச்சு பார்க்குறதுக்கு. அங்கேருந்து வர்றதுக்கே மனசில் வெயிலே தெரியலன்னா பார்த்துக்கோங்க. நம்ம அந்த வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே போய் அந்த பீச்சை அந்த கோயிலெலாம் பார்த்தோன்னா அந்த வெயிலே ஞாபகமே இல்லை, வெயிலில் இருக்கிறோங்கிற ஞாபகமே இல்லை. செம்ம சூப்பராக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பெயிண்ட்லேயே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அவ்வளோ செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயும் ஓடிட்டு அந்த கோலத்தில் உட்காந்துட்டு வெயில் தான், ஆனால் உட்கார முடியல. ஆனாலும் அவங்க உட்காந்து தான் இருந்தாங்க. எல்லோரும் சொல்லிட்டு நாங்கள் பாருங்களேன் இந்த குழந்தைங்க வெயிலில் போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் விளையாடி போய் உட்காரு. அப்புறம் அந்த அங்கேயே மேலேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் ராக்கும் செம்ம சூப்பராக தெரிஞ்சுதுங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் அங்கேருந்து பார்த்தோம். அப்புறமாட்டு பார்த்துட்டு அப்புறம் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே வந்து சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் லைட்டாக தான் எடுத்தேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அந்த வீடியோவில் சாமி. ஆனால் சேம் திருப்பதி சாமி மாதிரியே தான் இருந்துச்சு. திருப்பதியில் உள்ளது மாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ எடுத்தால் செல்லை வாங்கி உண்டியலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. அப்புறம் மறுபடியும் வெளியில் வந்து எடுத்தோம். வெளியில் வந்து எடுத்தாலும் வெளியிலையுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. மேலேருந்து நாங்கள் அந்த சைடு பீச்சு, விவேகானந்தர் ராக்கு, நாங்கள் அங்கே போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறத விடவும் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருந்துச்சு. ஆசையாக இருந்தது அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக தெரிஞ்சது அந்த பீச்சில். அது அப்படியே பார்த்துட்டு என்னதான் நம்ம ஊர், நம்ம அடிக்கடி இதெல்லாம் பார்க்குறதா இருந்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே போயிட்டு அங்கே சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் இருந்துச்சு. அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நல்லா பசங்கள்லாம் செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. வெயிலே தெரியல அவங்களுக்கு. வெயிலே தெரியாமல் செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருப்பதி பார்க்க வாங்க. நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டோம். சூப்பராக இருக்குது. பொறுமையாக எல்லா சாமியை தெளிவாக பார்க்கலாம். க்ரௌடெல்லாம் இருக்காது. அவ்வளோ கிளியராக பொறுமையாக பார்த்து நம்ம நல்லா சாமி கும்பிடலாம். இந்த பார்க்க வேண்டிய இடம் கன்னியாகுமரி வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்க. ஓகேவா? பாய்.